அதாவது ஒரு ஆம்பளை புள்ளையோ பொம்பளை புள்ளையோ தகப்பனுடைய வாப்பாட முகத்தை பார்த்து சிரிச்சா அந்த சிரிச்ச சிரிப்புக்கு கிடைக்கிற தரஜா ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு ஹஜ்ஜும் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு உம்ராவும் செஞ்ச நன்மை. நம்மில் பலர் 10 ஹஜ்ஜி செஞ்சிருக்கிறாங்க, ஆனா மௌத்து வரையில ரிசல்ட் தெரியாது. ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையா, கபூலா இல்லையா, செஞ்சோம், ஒரு மாசம் கஷ்டப்பட்டோம், 10 லட்சம் செலவழிச்சோம், இஹ்ராம் கட்டினோம், மினா அரபால வெயில்ல காஞ்சோம், கல்லடிக்கிறதுக்கு 10 கிலோமீட்டர் நடந்தோம். உன ஹஜ்ஜு கபூலா? அல்லாஹு அலம். ஆனால் வாப்பாட முகத்தை பார்த்து ஒரு புள்ள சிரிச்சால் எப்படி சிரிக்குது? பாப்பாட சொத்துக்கள் எல்லாம் எடுத்துக்கொள்ள பண்ணி ஷேப் பண்றதுக்கா? இல்ல, கஷ்டப்பட்டு சின்ன வயசிலிருந்து சரியான தொழில் அமைப்பு இல்லாமல், சரியான அமைப்பில் ஏதும் ஒன்றுமே செஞ்சு கொள்ள முடியாமல் கஷ்டப்பட்டு என்னை வளர்த்து ஆளாக்கி பாஷைகள் பேசும் அளவுக்கு, மக்களோடு நடந்து கொள்ளும் அளவுக்கு இந்த தன்மையை கொண்டு வந்த இந்த வாப்பா அல்லாதான் இந்த வாப்பாக்கு ரஹமத்து செய்யணும் என்று ஒரு பிள்ளை வாப்பாட முகத்தை பார்த்து இஹ்லாஸோட சிரிச்சா ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜும் உம்ராவும், ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும் உள்ள கூலி என்ன? சுவர்க்கம். அந்த சுவர்க்கத்தை தாயுடைய கால் பாதத்துக்கு கீழே வைத்து விட்டார்.